வணக்கம். இந்த பதிவு டெட்டு ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கான பதிவு, முக்கியமான பதிவு. எஸ்ஜிடி எக்ஸாம். எஸ்ஜிடினா செகண்ட் கிரேடு டீச்சரை தான் எஸ்ஜிடின்னு சொல்கிறோம். இது அப்பாயின்மெண்ட் எக்ஸாம், நியமன தேர்வுன்னு சொல்லுவாங்க. டெட்டு அப்படின்னா என்னென்னா, நீங்கள் டீச்சர் லெவலில் கரெக்டாக இருக்கீங்க, உங்களுக்கான டீச்சருக்கான தகுதி இருக்குது அப்படின்றத நிரூபிக்கிறது தான் டெட் எக்ஸாமு. அதுக்கு பாஸ் மார்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டெட் எக்ஸாமுக்கு பாஸ் மார்க் கொடுப்பாங்க. அந்த பாஸ் மார்க்கை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் நம்பரை வச்சு தான் நீங்கள் எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். தெளிவாக கேட்டுக்கோங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் எஸ்ஜிடி எக்ஸாம். வருஷம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி தேவைப்படும். அந்த வேக்கன்சியை எவ்வளவோ அதை நிரப்புறதுக்கான தேர்வு தான் எஸ்ஜிடி எக்ஸாமு, நியமன தேர்வு, அப்பாயின்மெண்ட் எக்ஸாம். இது காம்படிட்டிவ் எக்ஸாம் மாதிரியே இருக்கும். இது யார் கட் ஆஃபில் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை. இந்த நியமன தேர்வுக்கு எப்படி படிக்கிறது, என்னென்ன சிலபஸ்ன்னு கேட்குறீங்க. இந்த நியமன தேர்வு நீங்கள் ஒரே தடவையாக தான் எழுதுவீங்க. 3.5 மணி நேரம் நடக்கும் இந்த எக்ஸாமு. அரை மணி நேரம் தகுதி தேர்வு நடக்கும். முதல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கான 30 கேள்விகளை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு தானா, தமிழ் பர்சன் தானாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கேள்வி. இந்த தகுதி தேர்வில் 20 மார்க் எடுத்தால் தான் அடுத்த வினாத்தாள திருத்துவாங்க. முக்கியமான தேர்வு இது. 10th லெவலில் இருக்கும் 30 கேள்வியுமே. அந்த 30 கேள்விக்குமே உங்களுக்கு 50 மார்க் கொடுப்பாங்க. 30 கேள்விக்கு எத்தனை மார்க்கு? 50 மார்க் கொடுப்பாங்க. அந்த 50 மார்க்கில் நீங்கள் 20 மார்க் எடுத்துருக்கணும். கணக்கு பண்ணிக்கோங்க எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத. அந்த 30 மார்க்குக்கான எனக்கு 2024 கேட்கப்பட்ட 30 கேள்விகளை நான் இப்போ உங்களுக்கு தரேன் இந்த பதிவில். கேள்வி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அடுத்து 150 கேள்விகள் இடம்பெறும். மொத்தம் 180 கேள்வி. 30 தமிழ் தகுதி தேர்வு, பாக்கி 150 கேள்விகள் சப்ஜெக்ட். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல். தமிழில் 30, இங்கிலீஷில் 30, மேக்ஸில் 30, சயின்ஸில் 30, சோஷியலில் 30. சரி, இந்த தமிழ் இங்கிலீஷ் நமக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நாம் ஓரளவு படிச்சிருக்கோம். அதை வச்சு நாம் இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். ஆனால் தமிழ் மட்டும் நீங்கள் எலிஜிபிளும் படிக்கணும். நார்மல் எக்ஸாமுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் 30 மார்க் எடுக்கணும். 30க்கு 30 எடுத்தே ஆகணும். ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தமிழில் 10th வரைக்கும் சிலபஸ் கேட்குறீங்க. 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். 6th-லேருந்து 10th வரைக்கும் படிக்கணும். 11th 12th படிக்கணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் அவங்க சிலபஸில் 10th தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸ் கேட்குறீங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லையோ அடுத்து எந்த ஆர்டர் வந்தாலுமோ ஜிவே வந்தால் கூட உங்களுக்கு 10th தான் கொடுப்பாங்க. 10th வரைக்கும் படிங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கேள்விகள் 12th வரைக்கும் இடம்பெறும். கண்டிப்பாக 12th வரைக்கும் இடம்பெறும். பேப்பர் 1க்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேப்பர் 2 எலிஜிபிள் உள்ளவங்களுக்கு நான் திரும்ப மறுபடியும் சொல்கிறேன். வேறு இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பேப்பர் 1 படிச்சிங்க இல்லையா, செகண்ட் கிரேட் டீச்சருக்கான பதிவுகள் தான் நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் தமிழ் படிக்கணும் அப்படின்னாலே 12th வரைக்கும் படிக்கணும். இங்கிலீஷில் என்னென்ன டாப்பிக்கோ கிராமரு டாபிக் வைஸ் படிங்க. லெசனில் இருக்கிற ஸ்டோரி தெரியணும். இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா லெசனில் இருக்கிற ஸ்டோரி தெரியணும். அது இல்லாமல் கேரக்டர் நேம் தெரியணும், லெசனோட ஆத்தர் தெரியணும். எல்லாமே நீங்கள் கிராமர் டாபிக் வைஸ் படிக்கணும். அடுத்து மேக்ஸு 1 to 10th தான் கேட்பாங்க. 10th மேலே மேக்ஸ் போக மாட்டாங்க. 6th to 10th படிச்சுக்கோங்க. 6th to 10th மேக்ஸு டாபிக் வைஸ் படிங்க. டாபிக் வைஸ் படிக்க தான் நல்லது. எக்ஸாம்பிளோடு படிங்க. இது இல்லாமல் சயின்ஸு சோஷியலுமே நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கணும். இப்போ நேஷ்னல் மூமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேசிய காங்கிரஸ் பற்றி இருக்குது அப்படின்னா அது 10th வரைக்கும் இருக்குது. அதே டாபிக் 11th 12th என்ன இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கணும். சயின்ஸுக்கும் அதே மாதிரி தான். இப்போது காந்தவியல் பற்றி 10th வரைக்கும் இருக்குது இல்லையா, அதே இது 11th 12th காந்தவியல் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க, ஒளியியல் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டாபிக் வைஸ் படிச்சுட்டு நீங்கள் அதையும் படிக்கும்போது தான் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். வெறுமனே புக் எடுத்து வச்சு இந்த லெசன் ஃபஸ்ட்டு, இந்த லெசன் செகண்டு அப்படின்னு படிக்கும்போது உங்களால் கவர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே டாபிக் 4th 5th 6th, இப்போது 5th இருக்கிறது 7th இருக்கும். 7th இருக்க அதே டாபிக் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி 9th கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டாபிக் வைஸ் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக படிக்க முடியும். டாபிக் வைஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேப்பர் 1 படித்து பாஸ் பண்ணவங்களுக்கான எக்ஸாம் மெத்தடு. சைக்காலஜி கிடையாது. ஆனால் தமிழ் 60 கேள்விகளை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நாம் இவிஎஸ்ன்னு எல்லாத்தையும் சேர்த்து படித்தோம். இந்த தடவை சயின்ஸு 30 கேள்வி அட்டன் பண்ண போகிறோம். சோஷியல் தனியாக 30 கேள்விகளை அட்டன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி சயின்ஸை ஃபுல்லாக படிக்கணும், சோஷியலையும் ஃபுல்லாக படிக்கணும்.
இதை மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸாம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எக்ஸாம் வந்தால் இதுதான் எக்ஸாம் எழுதுறதுக்கான பேட்டர்ன். படிக்க வேண்டிய சிலபஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம் வந்த உடனே படிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 2 hours 3 hours படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடலாம். சரி, இப்போது கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க. சொல் பொருளில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. சுவல்னா தோல், விருச்சினா நற்சொல், கோடு அப்படின்னா மலை, நேமினா உலகம் கிடையாது, நேமினா சக்கரம், நேமினா சக்கரம்னு வரும். அதனால் இது தவறு. ஆன்சர் டி தான் ஆன்சராக வரும். அடுத்து, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு விருந்தும் அன்றி வினைவன யாவையேன்னு கேட்டிருக்காங்க. லெசனில் உரைநடையில் இருக்கிற 2 வரியை கொடுத்துட்டு அதில் 2 வார்த்தையை மிஸ் பண்ணிவிட்டு கேட்குறாங்க. ஈதலும் வைகளும் அன்றி வினைவன யாவையே. அடுத்து 3வது கேள்வி, உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது, அவற்றுள் என்னையும் சேர்த்தது எனக்கு பெருமையே என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினுக்கு வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துட்டாங்க. அவங்க ஸ்டார் மார்க்கு 2-3 கொஷின் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு இது வந்து அவங்களுக்கே ஆன்சர் தெரியல. அதுமாரி ஒரு 4 கொஷின் வரும். அந்த மாதிரி ஸ்டார் மார்க் போட்டதுக்கெல்லாம் 1 மார்க் கொடுத்துட்டாங்க. ஸ்டார் போட்டு அவங்களுக்கே ஆன்சர் தெரியல. இந்த கொஷின் வந்து ஆன்சர் கீ வர்றதுக்கே 3-4 மாதம் ஆச்சு. 6 மாதம் கழிச்சு தான் ஆன்சர் கீயே கொடுத்தாங்க. இந்த கேள்வியை பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். 4வது, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. டொர்னடோ, டெம்பஸ்ட். டொர்னடோ அப்படின்னா சூறாவளி, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று. இதுதான் சரியானது. பாக்கியெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, மென்துகிலாய் உடல் வருடி, வாஞ்சையுடன் மனம் வருடி, பகல் எரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம் எல்லாத்தையுமே வந்து மறந்து போக செய்கிறது காற்றுன்னு சொல்லி பாடியிருப்பாங்க. பாடினது யாருன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் பாருங்கள், வருடி வருடி வந்திருக்கு. நயங்கள் கேட்டிருக்காங்க. ஒரே மாதிரி முடிகிறது என்னன்னு சொல்லுவோம், இயைபுன்னு சொல்லுவோம். வருடி வருடி இயைபு வந்திருக்கு. இது இல்லாமல் மோனை வந்திருக்கா, எதுகை வந்திருக்கா. மென்துகுலாய், பணம், பணக்கவலை இதெல்லாம் வந்து எதுகை வரலை. பகலெரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம் இது வந்து மோனை. அப்போது எதுகையும் மோனையும் தான் வந்திருக்கு. இயைபும் மோனையும் தான் வந்திருக்கு. இயைபு வருடி வருடி இயைபு, பகலெரிச்சல், பணக்கவலை, பயக்குழப்பம் இது வந்து மோனை. அப்போது இயைபு மோனை. ஆன்சர் டி. மாறுபட்ட பொருளுடைய சொல் இணையை கண்டுபிடி. அதாவது 2 இணை இருக்குது. இதில் மாறுபட்டதாக இருக்கணும் வார்த்தைகள். தெவ்வோர் செருணர்னா சேம் மீனிங்கு. செற்றார் ஒட்டார்னாலும் செற்றார் ஒட்டார், ஒன்னார் செருவார் இது எல்லாமே சேம் மீனிங்கா எனக்கு தெரியல. இறப்பார் ஈவார் இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் மீனிங். இதுக்கு மட்டும்தான் எனக்கும் பொருள் தெரியுது. இறப்பார் அப்படின்னா கேட்குறவங்க, ஈவார்னா கொடுக்குறவங்க. அதனால் ரெண்டுமே ஆப்போசிட் மீனிங். இதுதான் ஆன்சர். மாறுபட்ட பொருள் இது 2த்துக்கு தான் இருக்குது. அப்போது 6த்துக்கு டி தான் ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி, இந்த உலகில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். பயத்துக்கு மட்டும்தான் பயப்படுவேன், வேறு எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இது எதிரினை செய்வா, சொல் முரணா, முரண்படு மெய்மையா, இணை ஒப்பா. இது எல்லாத்த பற்றியுமே டெஃபனேஷன் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். எதை வேணால் கேட்பாங்க. இது ஆன்சர் முரண்படு மெய்மை. ஆன்சர் முரண்படு மெய்மை. 8வது கேள்வி பாருங்கள். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் எதனை பணயம் வைத்தான் என்று எது கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. 2 கேள்வி கேட்டிருக்காங்க. எதனை பணயம் வைத்தான் என்று எது கூறுகிறது? பழைய வாளை பணயம் வைத்தான் என்று புறநானூறு கூறுகிறது. விருந்தினருக்கு சாப்பாடு போடுறதுக்கு பழைய வாளை பணயம் வைத்தான் என்று புறநானூறு கூறுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். அளவு பெயர்களை தொடர்ந்தும் சொற்களின் இடையிலும் இறுதியிலும் மறைந்து இடைச்சொல் வரும் தொகை என்ன தொகைன்னு கேட்டிருக்காங்க. இதில் இறுதியில்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான். இதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். உண்மை தொகை. அண்ணனும் தம்பியும் அப்பாவும் அம்மாவும் இம்மு உம்முன்னு முடியுது இல்லையா, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அது உண்மை தொகை. 10வது கேள்வி பாருங்கள். வலி மிகின் வலி இல்லை என்று கூறுற பாடல் வரி யாரோடது? வலி மிகின் வலி இல்லைன்னு சொல்கிறது ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார் தான் சொல்லியிருப்பாரு வலி மிகின் வலி இல்லை என்று. 11வது பாருங்கள். பிரித்து எழுதுக. அழுக்காறு உடையான் கண். இதை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, அழுக்கு ஆறுன்னு பிரிக்கக்கூடாது. ஏன்னா அழுக்காறுங்கிறது ஒரு மீனிங், பொறாமையை குறிக்கும்.
அழுக்கு ஆறுன்னு பிரிஞ்சால் வேறு மீனிங் வந்துடும். அதனால் அழுக்காறு கூட்டல் உடையான் கூட்டல் கண் அப்படி தான் பிரிக்கணும். ஆன்சர் சி தான் வரும் இதுக்கு. அழுக்காறு உடையான் கண். ஆன்சர் சி. 11க்கு ஆன்சர் சி வரும். அழுக்காறு உடையான் கண். உரையாடலை இருவர் நிகழ்த்துவது போல அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எதுன்னு கேட்டிருக்காங்க. செப்பலோசை. செப்பலோசை தான் உரையாடலை நிகழ்த்துற மாதிரி வர்றது. எதோட ஓசை செப்பலோசை? வெண்பாவின் ஓசை செப்பலோசை. மலை என்னை அடிக்கடி அழைக்கும். மலை மீது இடர்வேன். இதில் இடர்வேன்கிறதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அமர்வேன், ஒரு இடத்துல அமர்வேன். இத்தொடரில் இடர்வேன்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஓடுவேனா ஆடுவேனா ஏறுவேனா. மலையில் இடர்வேன்னு சொல்லியிருப்பாரு, ஏறுவேன் மீனிங். அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். வாழையும் கமுகும் தாழ்குழை தெங்கும் மாவும் பழாவும் சூழடுத்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும். இது ஒவ்வொரு இயலுக்கும் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. முன் தோன்றிய மூத்த கொடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 9 பாடல் வரும். இதே மாதிரி எல்லா பாடலையுமே படித்து வச்சுக்கோங்க. இது சிலப்பதிகாரத்துலேருந்து வந்த வரிகள். தென்னவன்னா யார்? பாண்டிய மன்னனை கொடுக்கும். இது முன் தோன்றிய மூத்த கொடின்னு சொல்லி ஒவ்வொரு இயல்லையுமே கடைசியில் கொடுத்துருப்பாங்க 10th ஸ்டாண்டர்டில். அடுத்து 15வது சந்திப்பிழையை கண்டறிக. ஏதோ 2 இதில் சந்திப்பிழை இருக்குது, எதுன்னு சொல்கிறாங்க. காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தரும். மேகத்தை இத்து வந்திருக்கு, மழையை இத்து வந்திருக்கு. அப்போது இது கரெக்டாக தான் இருக்குது. வந்துன்னு பக்கத்தில் தேவையில்லை. சரி. அடுத்து காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வரும். இங்கே இத்து இல்லை, அப்போ இது தவறு. சி பாருங்கள். காற்று வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க யாராலும் இயலாது. பயணிக்க தொடங்கினால் அதை தடுக்க இத்து வந்திருக்கு. அப்போது ஏவும் சியும் தான் சரி. ஆன்சர் ஏ. ஏசி எதில் இருக்குன்னா ஏல தான் இருக்குது. அப்போது ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி. விடுபட்ட சொற்களை கண்டறிக. மறுபடியும் அதே மாதிரியே 2 லைன் கொடுத்துட்டு 2 வார்த்தையை எடுத்துகிட்டு கேட்குறாங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் டேஷ் டேஷ் உண்டாம்னு கேட்டிருக்காங்க. வாயு வழக்கம் சரியாக செஞ்சால் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஆன்சர் டி. ஆயுள் பெருக்கம் உண்டாம். அடுத்து 17 கூற்று. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 8 வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 பாருங்கள். எழுவை தொடரும் விழித்தொடரும் தொகாநிலை தொடர்கள்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 சரி. எழுவாயும் விழித்தொடரும் தொகாநிலை தொடர்கள் தான். ஆனால் தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 8ன்னு கொடுத்துருக்காங்க. அது சரியான்னு பாருங்கள். தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் எத்தனை? தொகாநிலை தொடர் 8 கிடையாது. தொகாநிலை தொடர்கள் மொத்தம் 9 இருக்குது. தொகாநிலை தொடர் 9. அப்போது கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு, கூற்று 2 தான் சரி. தொகாநிலை தொடர் 6, தொகைநிலை தொடர் 9. நூலாசிரியர் பெயர் கொடுத்து பொருத்த சொல்கிறாங்க பாருங்கள். பெருமாள் திருமொழி யாரோடது? பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். காலக்கணிதம்ங்கிற நூல் யாரோடது? காலக்கணிதம் எழுதினது கண்ணதாசன். முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். காலக்கணிதன் கண்ணதாசன், முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். அப்போது 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. ஆன்சர் ஏ தான் ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக. திணை எந்த திணை எந்த மரம்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். குறிஞ்சிக்கு என்ன மரம் வரும்? வேங்கை மரம். குறிஞ்சி வேங்கை மரம். முல்லை கொன்றை மரம். முல்லை கொன்றை. மருதம் காஞ்சி. குறிஞ்சி வேங்கை, முல்லை கொன்றை, மருதம் காஞ்சி வரும். நெய்தல் புன்னை. நெய்தல் புன்னை வரும். அப்போது 4, 3, 1, 5. 4, 3, 1, 5 சி தான் ஆன்சர். அறி என்ற வேர்சொல்லிலிருந்து வினை முற்றையும் வினை எச்சத்தையும் உருவாக்கு. வினை முற்று வினை எச்சம். அறிந்தார் அப்படிங்கிறது வினை முற்று பெற்றிருக்கு. வினை எச்சம் அறிந்து சென்றார், அறிந்து வந்தார் அப்படிங்கிறது வினை எச்சம். அப்போது ஏதான் ஆன்சர்.
21வது கேள்வி, தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் யார்? ஜெயகாந்தன். ஜெயகாந்தனை பற்றி எந்த லெசனில் இருக்குது? 9th 10th? ஜெயகாந்தனை பற்றி கேட்டிருக்காங்க. தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்தல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் ஜெயகாந்தன். 21க்கு ஆன்சர் டி. 22, தமிழ் மக்களின் வீரத்தையும் சொல்லும் கலையாக வீரத்தை சொல்லும் கலையாக திகழ்வதும் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டமுமாக இருப்பது எது? பாட்டும் கிடையாது, வசனமும் கிடையாது, அப்போது தப்பாட்டமும் கிடையாது, தெருக்கூத்தும் கிடையாது, சேர்வை ஆட்டமும் கிடையாது. இதிலெல்லாம் பாட்டு வரும் நினைக்கிறேன். அப்போ ஆன்சர் புலியாட்டம். புலியாட்டம் தான் பாட்டே இல்லாதது. எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? எழில் முதல்வன் பற்றி 10th வருதா 11th வருதான்னு சொல்லுங்கள். எழில் முதல்வன் எழுதிய நூல்களில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது நூல் புதிய உரைநடை. புதிய உரைநடைங்கிறது தான் எழில் முதல்வனோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். 24வது கேள்வி, கேட்ட பாடல். கேட்டங்கிறது பக்கத்தில் பெயர்ச்சொல் வந்தால் தான் அது முடிவு பெறும், அதனால் அது பெயரெச்ச தொடர். கேட்ட பையன், கேட்ட மன்னன், பெயர் தான் முடியும், அதனால் அது பெயரெச்ச தொடர். அடுத்து, சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடையை அழகு செய்தவர் யார்? 25வது கேள்வி, மூவா. சொற்களை அளவாக பயன்படுத்தி உரைநடைக்கு அழகு செய்தது மு. வரதராசனார். 26வது கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழியல். ஒரு வரி ஒரு வார்த்தையையும் கவனமாக படிக்கணுங்கிறதுக்கு இந்த ஒரு கேள்வியை பார்த்துக்கோங்க. அழியல் அப்படிங்கிறது எதில் பொருந்தும்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சுருங்கிய பழமா, சூட்டினால் பழுத்த பிஞ்சுங்கிறத சூம்பல்னு சொல்லுவோம். அப்போ குழுகுழுத்த பழத்தை என்னன்னு சொல்லுவோம்? அழியல்னு சொல்லுவோம். ஆன்சர் சி, குழுகுழுத்த பழம். அடுத்து, சொல் பொருள் திரும்பவும் கேட்டிருக்காங்க. சேக்கை அப்படின்னா படுக்கை, யாக்கை அப்படின்னா உடல், பிணித்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. சேக்கைனா உடல், யாக்கைனா சேக்கைனா படுக்கை, யாக்கைனா தான் உடல், பிணிந்து அப்படின்னா கட்டி, வாய்ந்த அப்படின்னா பயனுள்ள. அப்போது 3, 4, 1, 2. ஆன்சர் 3, 4, 1, 2 எங்கே இருக்குது? ஏ தான் ஆன்சராக வரும். 3, 4, 1, 2 ஏ ஆன்சர். 28வது கேள்வியும் ஒரு சொற்பொருள். சரியான இணையை தேர்வு செய்க. மறுபடியும் 3 தடவை சொற்பொருளை கேட்டாங்க. மொத்தம் எத்தனை படிச்சிருக்கணும்? 12 வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் சரியானது பாசவர், வெற்றிலை விற்போர். மற்றதெல்லாம் படித்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சரியானது வெத்தலை விற்கிறவங்க, பாசமானவங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது குறிஞ்சி 12 வருஷம். ஒரு தலைமுறைக்கு ஒரு தடவை மட்டும்தான் மலரும். எது? மூங்கில் மரம். அதோட வாழ்க்கையை முடிச்சுக்கும். தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில் மரம். வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. நிச்சயம் என் ஆராய்ச்சியில் நான் வெல்வேன் சொன்னது ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். 9th ஸ்டாண்டர்டு. நமக்கும் இது பொருந்தும். கண்டிப்பாக படித்து ஜெயிக்கலாம். தகுதி தேர்வுக்கான 30 கேள்விகள் பார்த்தாச்சு. தொடர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க என்ன டவுட்னாலும் கேளுங்க.